எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பொழுதுனைக்கு என்ன பண்ணோன்றது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். புதூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். எப்பயுமே ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் இருக்கும். அந்த கோவிலை சுற்றி கூட எங்கேயுமே போகவே முடியாது, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். பார்த்தா அன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தது, ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. கோயில் ஃபுல்லாகவே ஒருத்தர் 2 பேர் தான் வந்து போயிட்டுருந்தாங்க. ஃப்ரீயாக சாமி கிட்டவே போய் பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். அடுத்து வந்து யாருமே ஆள் இல்லை, ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் வந்தாங்க கோயிலுக்கு. அடுத்து வீட்டுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னாக்கா ஆவாரம் பூ இருந்தது. ஆவாரம் பூ வந்து பறிச்சுக்கிட்டு குளியல் பொடி அரைக்கிறதுக்காக பறிச்சுட்டு வந்தேன். அப்படி இல்லைன்னா லைட்டாக மிக்ஸில் அடித்து காய வச்சு ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணுவேன். ஆவாரம் பூவை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெயை நிறையவே இருந்தது. ஆவாரம் பூ ஒரு கவர் ஃபுல்லாக பறித்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். அது லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிறைய இடத்துல இருந்தது, மற்ற இடம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது. இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கவே இங்கே நின்று நாங்கள் பறிச்சுட்டு வந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ பக்கத்துலேயே வந்து சாமந்தி, கலரான சாமந்தி வந்து இருந்தது. அங்கே போயிட்டு காசுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். கடைசியாக எவ்வளோ வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன் பாருங்கள். பறித்து கொடுத்தாங்க. இது ஆவாரம் பூ. அப்புறமா வந்து பல்லு வளர்க்குறதுக்கு வந்து அங்கே மாரியம்மன் கோவிலில் 2 சட்டி எடுத்துகிட்டு வந்தேன். பருப்பு கடையிறதுக்கும் சின்னதாக ஒரு சட்டி பொரியல் பண்ணுறதுக்கு இல்லை குழம்பு சூடு பண்ணலாம், அதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன். ஆவாரம் பூ, அப்புறமேட்டுக்கு சாமந்தி பூ. ஒரு சட்டி வந்து 100 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் 75 கொடுக்குறேன்னாங்க. அப்புறம் 2த்தையும் சேர்த்து சின்னது ஒன்று பெருசு ஒன்று 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஆவாரம் பூ அப்புறம் சாமந்தி பூ எல்லா கலருமே இருந்தது. அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன் வீட்டுக்குள்ளேயே. நிழல் காய்ச்சலில் காய்ஞ்சால் தான் அந்த கலர் போகாமல் இருக்கும், அதுக்காக வீட்டுக்குள்ளேயே க்ளீன் பண்ணி காய வச்சேன். இது வந்து ஆலமரத்தோட விழுது. அது வந்து பல் வளர்க்குறதுக்காக இந்த ப்ரெஷ்ஷில் தேய்ச்சி என்னாச்சுன்னா அந்த எனாமல்லாம் போயிடுச்சு, மேல் தோலெல்லாம் போயிட்டு பல் கூச ஆரம்பிச்சிச்சு எனக்கு. சரி ஆலமரத்தோட விழுதில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். பூவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூ மட்டும் எடுத்து காய வச்சாச்சு. குளிர் பொடிக்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் யூஸ் பண்ணிப்பேன் இதை. உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.